அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆட்டுக்கறி வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். இதில் 3/4 பங்கு தண்ணி வச்சேன். இப்போது கறி வெந்ததுனால என்ன ஆச்சுன்னா 1/4 பங்கு ஆயிடுச்சு. எல்லா கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி அதை வச்சுருக்கேன் தனியாக. அடுத்தது மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 5 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 துண்டுக்கிட்ட இஞ்சி, 20 நம்பர்கிட்ட பூண்டு பற்கள், ஒரு தக்காளி, ஒரு 12 நம்பர்கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகாய், வெங்காயம் இதை போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட ராஸ்மெல் போய் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் மிளகு சேர்க்கணும். மிளகை ரொம்ப நேரம் பொரிய விட வேண்டாம். அந்த பச்சை மிளகாயோட ராஸ்மெல் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த குருமாவுக்கு நம்ம மிளகாய் பொடி தனியாக சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாய் இது ரெண்டத்தோட காரம் மட்டும்தான் அதில் இருக்க போகுது. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா காரமாகவே இருக்கும். அதனால நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வதங்கிடுச்சு. மிளகு சேர்த்துட்டேன். அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுலாம். அந்த எண்ணெயிலேயே தேங்காய் 1/2 கப்புக்கிட்ட தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். அதிலே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்குங்க. இந்த அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த குருமா இட்லியோடு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆப்பம், இடியாப்பம் இது கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், தோசையோடையும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ வாசம் வர ஆரம்பிக்குது. இன்னும் 2 நிமிஷம் இருந்துட்டாலே போதும். நமக்கு தேவையான ஸ்மெல்லில் தேங்காயும் பொட்டுக்கடலையும் நமக்கு கிடச்சிரும். இது நமக்கு திக்னஸுக்காக இதை சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த ஃப்ளேவர் குருமாவுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லை கொடுக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிட்றலாம். இதை நல்லா ஆறட்டும். அதே வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அது ஒரு 2 பீஸு பட்டை, அதை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். அது பொரிஞ்ச உடனே ஒரு 8 நம்பர்கிட்ட சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே அதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போது அந்த மட்டன் வெந்துச்சு இல்லையா, அந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த மட்டன் வந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முதல்ல வதக்கி எடுத்தோமே பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, சீரகம் எல்லாம், அதில் வந்து இஞ்சி துண்டையும் பூண்டு பற்களையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வரலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு வந்துங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் தேங்காயையும் ஆற வச்சுருக்கலாம். இது கடைசியில் தான் சேர்க்க போகிறோம், இது முன்னாடியே சேர்த்துடக்கூடாது, அதனால தான் தனியாக வதக்கியிருக்கோம். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஒருவேளை காரம் பத்தலைன்னு நீங்கள் மிளகாப்பொடி எதையும் சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. மிளகாப்பொடி சேர்த்துட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே மாறிடும். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு லெமனை கட் பண்ணி பாதி லெமனை புழிஞ்சு அதோட சாறையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கடைசியாக இறக்குனதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஊற்றணும். இப்போ தக்காளி வதங்கிட்டுல, வதங்கின தக்காளி இது இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எதில் சேர்க்கணும்னா, நம்ம ஏற்கனவே கறி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சூப், அந்த மட்டன் சூப்பில் வந்து இதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அந்த மசாலாவை அடிச்சுட்டு வந்து அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கொதி விடலாம். இந்த மசாலா கொதிச்சோடனே நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு, அந்த மசாலா அடித்து ரெடியாக இருக்குது. இதை அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் செஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம அந்த தேங்காயையும் பொட்டுக்கல்லையும் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு ராஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து கறியையும் மட்டனையும் உப்பு, இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்போ தான் உப்பை வந்து அந்த மட்டன் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கு அப்புறம் கடைசியில் தேங்காயையும் பொட்டுக்கல்லையும் அதில் ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அதில் சேர்த்துக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது போட்டு 1 செகண்டு இல்லைன்னா 2 செகண்ட் விட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக இது போட்டோடனே ஒரு கொதி, சின்னதாக பபிள்ஸ் வருது தெரியுமா, ஒரு மாதிரி லைட்டாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம்ல லெமன், அதை அதில் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வெந்துடுச்சு, வதக்கியாச்சு இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம லெமனை அதில் சேர்த்துக்கலாம். இது மண் பாத்திரங்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதி வரும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி பரிமாற வேண்டியது தான். சுவையான மட்டன் குருமா தயார். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.